வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் நினைக்கிறாங்க இந்த மாறனும் வீராவும் சேர்ந்து அவங்களோட சிஐடி வேலையை பார்த்து நம்மளை எப்படியாவது காட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. அப்போ தான் வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி வந்ததோட நேராக விஜய் வந்துட்டு வள்ளியை பார்த்து, வாங்க சித்தி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வள்ளி கேட்குறாங்க, ஏன் விஜய், என்னாச்சு? விஜய் சொல்கிறாங்க, சித்தி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, யாராவது சமைக்கணும் அப்படின்னு நினச்சி சமையக்கட்டு பக்கம் யாராவது வராங்களா? ஒருத்தனும் வரல பாருங்க. பார்த்தீங்களா, அவங்க யாருக்குமே உங்களை பற்றி கவலையே இல்லை. அக்கா தங்கச்சி 3 பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க சித்தி. பாவம் சித்தி, இத்தனை நாளாக இந்த வீட்டில் நீங்கள் எப்படி தான் இருந்தீங்கன்னே தெரியல அப்படின்ட்டு அந்த விஜய் சொல்கிறாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு விஜய், எல்லாம் என் தலையெடுத்து, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையும் அப்பையிலேருந்தே நான் தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ விஜய் சொல்கிறாங்க, சித்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த வீராக்கா முன்னாடியெல்லாம் எப்படி உங்கள் கூட பாசமாக இருப்பாங்க, இப்போ பார்த்தீங்களா அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நேற்று அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்குறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கஞ்சி வச்சுக்க கூட கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன் சித்தி, நீங்கள் அப்படியே முணங்கிட்டு கிடந்தீங்களா. நான் ரொம்ப கவலையோடு வந்து உங்களுக்கு கஞ்சியெல்லாம் வச்சு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு உங்களை நான் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா. இது கேட்டதோட வள்ளி சொல்கிறாங்க, விஜய், நீ எனக்கு உண்மையாகவே பெத்த பொண்ணு மாதிரி தான் எனக்கு உதவி பண்ணுறேன். அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, சித்தி, நாங்கள் வந்துட்டு யாருமே இல்லாமல் அனாதையாக கிடந்தேன் சித்தி. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன பிறகு தானே ராமச்சந்திரன் மாமாவும் ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியுமா? உங்களால் தான் இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்கேன். இந்த கார்த்தி மச்சான் கூட என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பார்த்தாரு. ஆனால் உங்களால் தான் சித்தி நான் இந்த வீட்டில் இருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நிற்பேன் சித்தி. இப்போ நான் போய் வீராக்கிட்டேயும் கண்மணிக்கிட்டேயும் என்னன்னு கேட்குறேன். அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, விடு விஜய், அதெல்லாம் நீ எதுவும் கேட்க வேணாம். விஜய் சொல்கிறாங்க, இல்லை சித்தி, அவங்கள விடக்கூடாது, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கண்மணியும் வீராவையிட்டையும் போய் நிற்கிறாங்க. வள்ளி தூரமாக நிற்கிறாங்க. அப்போ விஜய் நேராக கண்மணி கிட்ட போயிட்டு, என்ன அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன அடுத்ததாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீரா கேட்குறாங்க. விஜய், தேவையில்லாமல் வந்து இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா? ஏ வீரா, இங்கே பாரு, இப்போதைக்கு வள்ளி சித்தி இருக்குல்ல, அது என் கையில் இருக்குது. அது வரைக்கும் இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் என் மேலே எந்த தப்பும் வராது. அப்போ வீரா சொல்கிறாங்க, விஜய், நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கும் மாறனுக்கும் எப்போவும் தெரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப ஓவராக ஆடாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற விஷயத்த நானும் மாறனும் கண்டுபிடிப்போம். அன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு பொட்டி படிக்கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு, பிருந்தாவும் வராங்க. விஜய் நேராக அவங்க 2 பேரையும் பார்த்து, 2 பேரும் என்ன ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? சித்தி மேல உள்ள பயம் போயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, நீ என்னென்ன போய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாம பேசாதடி. அப்ப விஜய் டக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா வீராவை பார்த்து, வீரா, மறுபடியும் விஜய் என்ன சொன்ன? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, நாங்க எதுவுமே சொல்லல, இவளாதான் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றா. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ சித்தி, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. சித்திக்கு உடம்பு சரியில்லை, என் கையில வந்துட்டு காயம் பட்டிருக்கு. நீங்க 3 பேரும் சும்மா தானே இருக்கீங்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு சமைச்சானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இந்த வீராக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் சமைக்க முடியாது, அதான் காசு இல்லாத வேலைக்காரியா வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவங்க சமைச்சுக்கட்டும் அப்படின்னு அந்த வீரா சொன்னா வள்ளியம்மா. வள்ளி சித்தி இதை கேட்டதோட எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு, எப்படி நீ வந்துட்டு சித்திய பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு கார்த்தி மச்சான் சொல்றாரு, வீரா சொல்றது சரிதான், அத்தை நீ இத்தனை வருஷமா எங்களுக்கு சமைச்சுதானே போட்டாங்க,
அவங்க சமைக்கட்டுமே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன, சமைக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது, சமைக்க சொல்லு அப்படின்னு இவரே சொல்றாரு. இதை கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ இப்படி சொன்னியா? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் அப்படி சொல்லுவேனா? அப்ப விஜய் சொல்றாங்க, அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? சித்தி, நான் உங்க பொண்ணு மாதிரி சித்தி, நான் பொய் சொல்லுவேனா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் வீரா, கொஞ்சம் கூட உனக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, அப்படி என்ன வீரா நான் பண்ணேன்? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் அப்படி சொல்லவே இல்லை வள்ளியம்மா, இவதான் தேவையில்லாம பேசுறா, இங்கதான் எல்லாரும் இருக்கோம்ல, யாராவது ஒருத்தர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா? அப்ப விஜய் சொல்றாங்க, எப்படி எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க, அதான் எல்லாருமே உங்க பக்கம்ல நிக்கிறாங்க, அப்படி இல்ல எல்லாரையுமே வந்துட்டு மயக்கி வச்சிருக்கீங்க. இது கேட்டதோட வீரா செம டென்ஷன் ஆகி விஜய் அடிக்க போறாங்க. வள்ளி டக்குன்னு வீராவை தடுக்கிறாங்க, நிறுத்து. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன வள்ளியம்மா, இவ என்ன வேணாலும் பேசுவா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏன் வீரா, நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி போனத்தோட விஜய் நேரா வீராவை பார்த்து, வீரா இதெல்லாம் உனக்கு தேவையா? என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சும் நீ என்கிட்ட மோதுற அப்படின்னா நீ டம்மி பீஸ் தான். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை, உன் புருஷனை, இந்த கண்மணி எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு ராமச்சந்திரனை அனாதை ஆக்குறேன் பாரு. இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகுறாங்க. விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா வீராவை பார்த்து, பாத்தியா வீரா எந்த அளவுக்கு தைரியமா பேசுறத, கண்டிப்பா இவ இந்த அளவுக்கு பேசுறான்னா இவ சாதாரண ஆள் கிடையாது, இவளுக்கு பின்னாடி வேற யாரும் ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் கண்டுபிடிக்கணும். அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, இவெல்லாம் கூப்பிடுறாளே அப்படின்னு எங்கேயும் தனியா போயிடாத, இவளால உனக்கு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிருந்தாவும் இங்க பாருங்க கார்த்திக், அப்படி அவ என்ன பண்றா அப்படிங்கறத நானும் பாத்துறேன், பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அவளை எல்லாம் சும்மா விடலாமா? அவளுக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது கார்த்திக். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜி, உனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கார்த்திக் சொல்றாரு. இது கேட்டதோட பிருந்தாவும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் போனதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா எனக்கு என்னமோ இவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆரம்பத்துல என்கிட்ட ரொம்ப தங்கச்சி மாதிரி பழகுனா, நானும் அவ சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டேன், இப்ப நடக்கிறது எல்லாம் பார்க்க போவேன், இது எல்லாமே போய் இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன பகடைக்காயா பயன்படுத்தி இருக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, எனக்கு தெரியும் அவ வந்து உன்னை நல்லா யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிறது தெரியும், உன்னோட கெட்ட எண்ணத்தை அவ யூஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான், ஆனா நீ கவலைப்படாத, அவளை பத்தின உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளியில வரும். இது கேட்டதோட கண்மணியும், சரி வீரா, என் மேல இப்ப கோவம் இல்லையில. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் அந்த பொண்ணை அனுப்பியிருக்க, அது உண்மைதான், ஆனா அதை வந்து விஜய் பயன்படுத்திக்கிட்டா, அதனாலதான் உன்னை பத்தின உண்மைகளை எனக்கு வெளியில சொல்ல முடியல. இது கேட்டதோட கண்மணியும், சாரி வீரா அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொன்னதோட கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் நம்ம விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா வள்ளிக்கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா சித்தி, அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி பேசுறத, அவங்க எல்லாரும் இப்ப ஒன்னாயிட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் அனாதை ஆகிட்டோம், கண்டிப்பா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்ததான் போறாங்க பாருங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், அண்ணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் சொல்றேன், உன்னை யாரு இந்த வீட்டை விட்டு துரத்துறா அப்படிங்கறத நானும் பாக்குறேன், உனக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன் விஜய். இது கேட்டதோட விஜயும், சரிங்க சித்தி, நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இருக்கிறேன், நீங்க இல்லைன்னா இப்பவே என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்ததோட வள்ளி நேரா ராமச்சந்திரனை போய் பாக்குறாங்க. அப்ப விஜயம் வராங்க, வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, எல்லாரும் வரத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னாச்சு வள்ளி, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா வர வர வீரா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏன் வள்ளி என்னாச்சு? முன்னாடி உன் மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவ, இப்ப என்ன இப்படி சொல்ற? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் முன்னாடினா, இப்ப எல்லாமே மாறி போச்சு, வீராவுக்கு அவளோட சொந்தக்காரவங்க மட்டும்தான் முக்கியம், நம்மளை பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை, அதான்
அவ தங்கச்சி ரெண்டாம் தாரமா போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இங்க கூட்டிட்டு வந்தாளே, எப்ப அவ கூட்டிட்டு வந்தாலோ அப்பவே அவ மேல உள்ள நம்பிக்கை எல்லாமே போச்சுன்னா. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, இப்ப என்ன ஆச்சு? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, வீட்டுல எல்லா வேலைகளையும் இப்ப நானும் விஜயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா இப்ப வந்துட்டு விஜய்க்கும் கையில அடிபட்டு இருக்கு. அவங்க யாராவது சமைக்கலாம், ஆனா யாருமே சமைக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நான் சமைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா விஜய் தான் என்னை விடவே இல்லை. அவதான் சமைச்சா. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ, இவ அந்த சமயக்கட்டு பக்கமே வரல, எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளேதான் உட்காந்துக்கிட்டு இருப்பா, அவ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் பிருந்தாவை பார்த்து, பிருந்தா, என்ன பிருந்தா இது? அப்ப பிருந்தா சொல்றாங்க, ஐயோ மாமா, அவ சொல்றதுதான் பொய். அப்ப வள்ளி சொல்றாங்க, இப்படியே சொல்றதை கேட்டு கேட்டு இப்படியெல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ராமச்சந்திரனை பார்த்து விஜய் சொல்றாங்க, மாமா, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. பேசாம அவங்களுக்கு அவங்களே சமைக்கட்டும். எனக்கு நாங்க சமைச்சுக்கிறோம். எனக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தானே வீராக்காவும் கண்மணி அக்காவும் சமையக்கட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால நான் தனியா சமைச்சுக்கிறேன். ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னது, வீட்டுக்குள்ள 2 ஒலையா? அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, விஜய் சொல்றதுல தப்பே இல்ல. அவங்களுக்கும் அவங்கவங்க சமைச்சுக்கட்டும், அதான் சரியா வரும் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் கொஞ்சம் கவலைப்படுறாரு. இல்ல வள்ளி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வள்ளி சொல்றாங்க, இல்லண்ணா, அதான் சரிப்பட்டு வரும். இதுக்கு மேலேயும் என்னால போராட முடியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ராமச்சந்திரன் சரி சமைங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராமச்சந்திரன் நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு. அதே நேரம் விஜய் இங்க இருந்து வராங்க. ராமச்சந்திரனை பார்த்து, மாமா, எல்லாரும் தனியா சமைக்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. இப்படி தனியா சமைக்கிறதுனால அப்படியே குடும்பம் செதறி போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த பிருந்தா இந்த வீட்டை விட்டு போயிருவா. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மாமா. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சரி போமா அப்படின்னு சொன்னதோட விஜய் வெளியில வராங்க. அப்பதான் வீரா இங்கிருந்து போறாங்க. ராமச்சந்திரனை பார்த்து மாமா அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா, வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிக்கிறேன்னு சொன்ன, ஆனா பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டு இருக்கே தவிர்த்து நீ பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. உன் தங்கச்சியை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புற வழிய பாரு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாமா, ஒரு யூகத்துல நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். ராமச்சந்திரன் சொல்றாரு, இதுக்கு மேல எவ்வளவு அவகாசமா கொடுக்கறது? அப்ப வீரா சொல்றாங்க, ப்ளீஸ் மாமா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. சீக்கிரம் நான் நிரூபிக்கிறேன் எல்லாரும் தனியா சமைக்கிறாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு மனசு வேதனைப்படாதீங்க. இது எல்லாமே நல்லதுக்காக தான், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சரிம்மா போமா அப்படின்னு சொன்னதோட வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா சமைக்கிறாங்க. அப்ப ராமச்சந்திரன் வெளியில பாக்குறாரு. எல்லாருமே தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கு வேதனையா இருக்கு. ராமச்சந்திரன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. ராமச்சந்திரன் மயங்கி கீழே விழுகிறத பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வள்ளி நேரா ராமச்சந்திரன்ட்ட, ஆனா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறமா மாறன், வீரா, கண்மணி எல்லாரும் வந்துடுறாங்க. ராமச்சந்திரன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வீரா அதிர்ச்சியாகி வள்ளி கிட்ட, ஐயோ வள்ளியம்மா, என்னாச்சு ராமச்சந்திரன் மாமாவுக்கு? வள்ளி சொல்றாங்க, வீரா, எல்லாமே உன்னாலதான் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையும். அப்ப மாறன் சொல்றாரு, ஐயோ அத்தை, இந்த நேரத்துல என்ன பேசணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? இப்ப அப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ராமச்சந்திரனை. அங்க போயிட்டு ராமச்சந்திரனை அட்மிட் பண்றாங்க. அப்ப விஜய் வெளியில நின்றுட்டு இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ போச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீராக்காவும் கண்மணி அக்காவும் தான். தேவையில்லாம வீட்டுல தனியா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப இவங்களால எவ்வளவு பிரச்சனை, மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமாகிருச்சு போல, எல்லாருமே தனித்தனியா சமைக்கிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவரு ரொம்ப வேதனைப்பட்டுட்டாரு. அதனாலதான் இப்படி ஆகிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீராக்காவும் இந்த கண்மணி அக்காவும் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அழுகுறாங்க. வீரா நேரா விஜயை பார்த்து, விஜய், நானா விஜய் சொன்ன தனியா சமைக்கணும் அப்படின்னு?
நீ தானே விஜய் சொன்ன. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, அப்படி முடிவு பண்ணதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே. வீட்டுல ஒழுங்கா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நான் சாப்பிட்றேன் அப்படிங்கறதுக்காக சமைக்க முடியாது அப்படின்னு அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒதுங்குனீங்கல்ல, உங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதோட வீரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, போதுமா வீரா, இதுக்கு தானே வீரா எதிர்பார்த்த? இது மாதிரி உன் அண்ணன் இறந்ததுக்கு என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டியல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் நேரா வள்ளிய பார்த்து, என்ன வள்ளியம்மா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துலயா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? அப்ப வள்ளி சொல்றாங்க, போது வீரா, இதுக்கு மேலே உன்னை நம்பி நான் என்ன பண்ண போறேன்? உன் அண்ணன் நம்பினதுக்கு என் அண்ணனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டியல்ல அப்படின்னு. இது கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க வள்ளியம்மா, ராமச்சந்திரன் மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமா? இவ வந்த பிறகுதானே இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா வள்ளியம்மா? அப்ப வள்ளி விஜய் வந்துட்டு நேரா வள்ளிய பார்த்து, பாத்தீங்களா சித்தி, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? பாத்தீங்களா, சொல்றதுக்கே நாக்கு கூசுது. கார்த்தி தான் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். ஆனா அவர் பாட்டுக்கும் பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு. ஆனா சம்மந்தமே இல்லாதனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டேன். பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதோட அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, அண்ணனுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் மாறன் சொல்றாரு, கொஞ்சம் எல்லாரும் சண்டையை நிறுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆளாளுக்கு முடிவு பண்ணுங்க அப்படின்னு. டாக்டர் வெளியில வராங்க. வெளியில வந்ததோட மாறன் நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி சாருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷோக் ஆகுறாங்க. வீரா கேக்குறாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப டாக்டர் சொல்றாரு, ஆமாமா, அவருக்கு ரொம்ப நாளாவே ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லல, ஸோ அதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்கு. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வள்ளி நேரா வீராவை பார்த்து, போதுமா வீரா, உன் அண்ணன் இறந்ததுக்கு என் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா பழி வாங்கிட்டியல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, வள்ளியம்மா, வள்ளிச்சித்தி, அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.